அப்படியே ரேட்டிங்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா டீம் பத்தி மட்டும் தான் நம்ம ரேட்டிங் பண்ண போறோம். இங்கிலாந்து டீம்லாம் நம்ம ரேட் பண்ண போறது இல்ல. ஸோ இந்தியா டீம்ல நான் வரிசையா விளையாடின பிளேயர்ஸோட பேர்லாம் சொல்றேன். நீ ஒரு நம்பர் சொல்லு, நான் ஒரு நம்பர் சொல்றேன். எக்ஸ்பிளேஷன்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அதை பார்த்து பாக்க. சரிங்களா? பேர் போதுங்க, எல்லாம் பேசியாச்சு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட மார்க் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் உங்க ஃபேவரட் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வாலா 8. 7. கேஎல் ராகுல். 8. 8 out of 10. ஓகே, நான் வந்து 9 out of 10 தரேன். கில் 9.5. நானுமே 9.5 out of 10. இந்த விஷயம் மட்டும் சின்ன எக்ஸ்பிளேஷன். ஏன் 10 கொடுக்கல அப்படின்னா, அவர் எங்க தேவையோ அங்க அடிக்கல. லார்ட்ஸ்லயும் சரி, ஓவர்லயும் சரி, தேவையானப்போ அடிக்கல. அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்காக இந்த -0.5 நாங்க டிடெக்ட் பண்றோம். அடுத்து வந்து சாய் சுதர்ஷன் 6.5. 5 out of 10. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடுறதுனால ஓகே, ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஆடுறாரு. ஓகே, 5 out of 10. கருண் நாயர் 6. 5 out of 10. ரிஷப் பண்ட் 8.5. 9 out of 10. ஜடேஜா 8.5. 9 out of 10. சரி, ஓகே. வாஷி 9 out of 10. 9 out of 10. ஜுரேல் கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்ல, பட் 8 out of 10. அவர் கொடுத்த ரோல் அவர் கரெக்டா பண்ணாரு, பட் பேட்டிங்ல கொஞ்சம் பண்ணாதனால 7.5. நானுமே ஒரு 7.5 அவர் பேட்டிங் கிடைச்சது 7.5. 7.5. கீப்பிங் வந்து நல்லா பண்ணாரு. அந்த ஆஸ்பெக்டுக்காக நான் 7.5 தரேன். அடுத்து வந்து நிதிஷ்குமார் ரெட்டி 6.5. 4 out of 10. ஒரு மேட்ச் வந்து அந்த விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதனால விக்கெட் எடுத்தாரு, அவ்வளவுதான் சீரீஸ்ல கான்ட்ரிபியூஷன். பேட்டிங்காக தான் எடுத்தாங்க, ஆனா பேட்டிங் 6 போதும். சரி, ஓகே, நான் 4 சொல்றேன். அடுத்து ஷர்தூல் லார்ட். சாரி ஷர்தூல், உங்களுக்கு ரேட்டிங் நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு சரியா யூஸ் பண்ணல. ஒரு ரேட்டிங் கொடுக்க மாட்டியா? ஓகே, கொடுக்க மாட்டேன். நானுமே 4 தரேன், அவ்வளவுதான் மேக்ஸிமம். அடுத்து வந்து ஆகாஷ் தீப் 8. ஓகே, 7. பிரசித் கிருஷ்ணா 8.3. 8.3யா? ஏன்டா டே? ஓகே, நான் வந்து ஒரு 7.5 தரேன். அடுத்து வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. அவருக்கும் ரேட்டிங் தரமாறு. நான் அவரு கன்சிஸ்டன்டா ஆடல, அண்ட் சொல்ற என்ன ரேட்டிங் தர விருப்பம் இல்ல. ஓகே, நான் வந்து ஒரு 8.5 தரேன் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், முகமது சிராஜ் 9.7. இன்ஃபினிட்டி கொடுக்கலாங்க, 100 கூட கொடுக்கலாங்க 10க்கு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முகமது சிராஜ். 10 out of 10. ஹேட்ஸ் ஆஃப்.